நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாட்களில் ஒரு தலைப்போடு நம்ம பேசுகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. ஆமென். நீங்கள் அநேக நேரமாக உங்களுடைய இல்லத்திலே, உங்களுடைய வேலை பார்க்கிற இடத்திலே துக்கத்தோடு கூட, ஆமென், பலவிதமான பிரச்சனையோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆமென். வருகிற துன்பங்கள் அநேகமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். இந்த நோயினால் நான் பாதிக்கப்படுகிறேனே, எவ்வளவோ மருத்துவம் பார்த்தேன், ஆனாலும் எனக்கு சுகம் கிடைக்கலேன்னு சொல்லி நீங்கள் துக்கத்தோடு கூட இந்த நாட்களில் நீங்கள் இருக்கலாம். இந்த நாட்களில் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். ஒரு விசுவாசத்தை எப்படி நம்ம பார்க்க போகிறோம்? பரிசுத்த வேதாகத்திலே மத்திய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதில் 20வது வசனமும் 21வது வசனமும் 22வது வசனமும் சொல்லப்படுகிறது. ஆமென். 12 வருஷம் உள்ள ஒரு பெருவுள்ள ஸ்திரீ உள்ளவள், ஆமென், அங்கே காணப்படுகிறார். அவளுக்கு பாருங்கள், ஒரு தீட்டு உள்ள ஒரு ஸ்திரியாக காணப்படுகிறாள். பாருங்கள், அதில் சொல்லுகிறது, 20வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் உள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தைலம் தொட்டால் சுஸ்தமாகுவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, நீ திடன்கொள், விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அந்த நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமாகினாள். அல்லேலூயா. பாருங்க, அவள் என்ன சொல்லி செய்தாள் பாருங்க. அவளுக்கு ஒரு தீட்டு உள்ள ஒரு நோயோடு கூட இருக்கிறார். அவள் பாருங்க, எல்லா வைத்தியம் பார்த்தா, எல்லாவற்றையும் மருத்துவம் பார்த்தால் அவளுக்கு சுகமே கிடைக்கல. யாரெல்லாம் என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, அந்த டாக்டரை பாரு, இந்த டாக்டரை பாருன்னு சொல்லி அவளிடத்தில் ஆலோசனை சொல்லியிருக்கலாம். ஆலோசனை மூலமாக அவளுக்கு நிறைய காரியங்களே சொல்லியிருக்கலாம் ஜனங்கள். ஆனால் பாருங்கள், அவங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள், அவளை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய ஆலோசனை கேட்டு அவள் வைத்தியம் பார்த்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், அவளுக்கு ஒரு நாள் எல்லாம் விற்று வைத்தியம் பார்த்தும் அவளுக்கு சுகம் கிடைக்கலன்ட்டு அவள் மன வருத்தத்தோடு ஒரு துக்கத்தோடு கூட இருந்திருக்கலாம். ஆனால் யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் பின்பாகம் சொல்கிறது, நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கமோ சந்தோஷமாய் மாறும்னு சொல்லி. பாருங்கள், அவள் பாரத்தில் அமர்ந்திருந்தா. அவள் பாதத்தில் பாருங்கள், இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும் என்று சொல்லி ஒரு விசுவாசம் அவளுக்குள்ளே இருந்தது. பெண்வாக அவருக்கு பின்னாடி வாரா, ஆனால் கூட்ட சண்டங்கள் அவளை நெருங்க அவரை சுற்றி ஜனங்கள் இருக்கிறாங்க. எப்படியாவது வஸ்திரத்தை தொற்றணும்னு சொல்லி அவள் ஓரமை தொடுகிறாள். தொட்ட உடனே அந்த வஸ்திரத்துக்குள்ளேருந்து ஒரு வல்லமை கடந்து போகிறது. அவர் திரும்பி பார்த்து சொல்கிறாரு, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று சொல்லி. அப்பொழுது அந்த ஸ்திரீ உள்ளவள் பார்த்து, ஆண்டவரே, நான் தான் என்று சொல்லி அவள் தலைகுனிஞ்சு நிற்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடு கூட போ, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாய்ன்னு சொல்லி. அருமையான கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதே போல் நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், வீடுகளில் இருந்து கொண்டிருக்கலாம். பலவிதமான நோயோடு கூட நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த ஜோஸ்வா டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அருமையான குடும்பங்கள், அநேக குடும்பங்களுக்குள்ளே ஒரே நோயோடு கூட இருக்கலாம். ஒரு சமூகத்தை உங்கள் மத்தியில் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன்.
ஒரு வாலிபன் ஒரு கிராமத்துக்குள்ளே நான் ஒரு ஊழியத்துக்கு கடந்து போகும் பொழுது ஒரு வீட்டுக்கு நான் ஜெபிக்க போயிருந்தேன். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு வாலிப தம்பிக்கு மூளையில் ஒரு கட்டி. அந்த கட்டி பாருங்கள், அந்த மூளை கட்டினால அந்த ரத்தம் கசந்து கொண்டே இருக்கும். அவனால் தூங்கவே முடியாது, அவனால் கண்ணை மூட முடியாது, அவனால் எழுந்து உட்கார முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட அவன் இருந்து கொண்டிருந்தான். ஆனால் பாருங்கள், அந்த வீட்டுக்கு நான் ஜெபிக்க போயிருந்தேன். அப்பொழுது நான் அந்த சகோதரன் இடத்துல சொன்னேன், ஆமா நீ எல்லா வைத்தியம் பார்த்த, எல்லா மருந்தும் பார்த்த. அவன் சொன்ன ஒரு காரியம், ஐயா 25 லட்ச ரூபா கேட்குறாங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, எங்கிட்ட காசு இல்லை ஐயா, பணம் இல்லையா. அவங்க சொன்னாங்க 25 லட்ச ரூபா கொடுத்து நாங்கள் பணத்தை கேட்டு ஆப்ரேஷன் பண்ணாலும் எங்களுக்கு சுகம் கிடைக்காது, ஒரு 99% மரித்து போகிற நிலைமை தான் இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க ஐயான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணு, இயேசுவே உம்முடைய தழும்புனால் என்னை குணமாக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி அவனிடத்துல சொல்லிவிட்டு அவனை ஜெபித்துக்கிட்டு வந்தேன். பாருங்கள், அந்த நேரத்தில் அவன் ஜெபித்தான், ஆண்டவரே என்னுடைய மரண படுக்கையில் நீர் இறங்கி வரும் ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவரை கூப்பிட்டான். ஆண்டவருடைய நாமத்தை சொன்னான். பாருங்க, அந்த இடத்துல ஒரு வல்லமை கடந்து வந்தது. ஆணியடிக்கப்பட்ட அந்த தழும்பினுடைய கரம் அவனை தொட்டது. அன்னு பாருங்க, அந்த மூளையில் இருக்கிற கட்டிகள் மாறினது. இன்றைக்கு அந்த மகன் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான். என் அருமையான கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, நீங்களும் வீட்டில் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட இருக்கலாம். கைகால்கள் செயலிழந்து போய், உறுப்புகள் செயலிழந்து போய், என்னால் ஒரு வேலை செய்ய முடியலையேன்னு சொல்லி நீ துக்கத்தோடு கூட இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கமோ சந்தோஷமாய் மாறும். பாருங்க, இன்னொரு சம்பவத்தை ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிற தேவன். பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் இருந்து நம்ம பார்ப்போமானால், அங்கே ஒரு தும்மரவாதக்காரன் பிரஸ்தா குளத்திலே படுத்து கிடக்கிறான். அவனுடைய நோய் என்று சொன்னால் கைகால்கள் செயலிழந்து அவன் தும்மரவாதக்காரனாக படுத்து கிடக்கிறான். 38 வருஷமாய் அவன் படுத்து கிடக்கிறான். அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஒரு குளத்தை கலக்க வருவான் ஒரு தூதன். அந்த குளத்தை கலக்கும் பொழுது, அந்த தூதன் கலக்கும் பொழுது யார் அந்த குளத்துக்குள்ளே போய் முங்குறாங்களோ அவங்க சுகம் பெற்றுக்கொள்வாங்க. அப்படிதான் அந்த ஏதாகம் சொல்லுகிறது. ஆனால் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படும்படியான தேவன் ஒரு வல்லமை செய்தார். பாருங்க, அந்த 38 வருஷமாய் படுத்து கிடந்த மனிதனை தேடி போனார். அவர் தேடி போய் அவன் பக்கத்தில் நின்று கொண்டு அவனிடத்துல சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்குறாரு. அந்த தும்மரவாரர் 38 வருஷமாய் படுத்து கிடக்கிற தும்மரவாரக்காரன் சொல்லுகிறான், ஐயா எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி அவன் கலங்கி நிற்கிறான். பாருங்க, அவன் சொல்லுகிறான், எனக்கு செய்கிறதுக்கு எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா. ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் படுக்கை எடுத்து எழுந்து நடன்னு சொல்கிறார். அவன் எழுந்து நடக்கிறான். மோசை கட்டளை விட்டு காணிக்கையை செலுத்திட்டு போன்னு சொல்கிறாரு. ஆனால் பாருங்க, அவன் 38 வருஷமாய் படுத்து கிடக்கிறானே, அவனுக்கு ஒரே செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லுகிறார்களே. ஆனாலும் அவன் எப்படி சாப்பிட்ருப்பான், எப்படி உடைக அவனுடைய வஸ்திரத்தை உடுத்திருப்பான், அவன் எப்படி மோசம் போயிருப்பான் என்று சொல்லி கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துருக்க வேண்டும். அவனுக்கு ஒரே செய்ய யாருமே இல்லை, அவனுக்கு சாப்பாடு கொடுக்குற யாரும் இல்லை, அவன் ஒரு நீர் போகிறதுக்கு அவனை கூட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் இயேசுனுடைய நாமத்தில் சொல்கிறான், இயேசு இடத்துல சொல்கிறான், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அவன் எப்படி படுத்து கிடந்திருப்பான், ஒரு ஒரு சாபக்கடங்குக்குள்ளே ஒரு பெஸ்டா குளத்துக்குள்ளே படுத்து கிடக்கிறான். வருகிற போகிறவங்க அவனுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு கொடுத்துருக்கலாம். ஆனால் அவனால் அதை எடுத்து சாப்பிடுவதற்கு அவனுடைய உறுப்புகள் பலனிழந்து போய் இருக்கிறது. ஆனால் எப்படி சாப்பிட்ருப்பான், எப்படி சூழ்நிலையில் இருந்திருப்பான். இன்றைக்கு நம்ம வீடுகளில் இருந்து கொண்டு சரி, நமக்கு உடம்பில் 2 நாட்கள் 3
நாட்கள் நமக்கு ஒரு சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனங்கள் இருந்தால், படுத்த படுக்கையில் இருந்திருந்தால் நம்முடைய சரீரம் எப்படி இருந்திருக்கும்? அவன் ஒரு வேதனையோடு கூட இருக்கலாமா அல்லவா? தலை தூக்கி சுமந்து நிற்க விடாதபடி நம்ம டயர்டாக இருப்போம். ஆனால் அவன் 38 வருஷமாக தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் படுக்கையிலே கிடக்கிறானே. அவன் அதே இடத்துல நீர் போயிருக்கும், அதே இடத்துல மோசம் போயிருக்கும், அதே இடத்துல தான் படுத்திருப்பான். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் காணப்படுகிறான். ஆனால் இயேசு அவனை பார்த்து, ஆமே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்து எழுந்து நடு என்று சொல்கிறார். இன்றைக்கி நம்மளும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். ஆண்டவரே, நான் நல்ல ஆலயத்துக்கு போகிறேன், நல்ல ஜெபிக்கிறேன், நல்ல வேதத்தை வாசிக்கிறேன், ஆனால் உம்முடைய பாதத்தில் அநேக நேரமாய் அமர்ந்திருக்கிறேனே, இந்த நோய், இந்த பலனோ, இந்த கேன்சர்னு சொல்லி பலனோ, இந்த அல்சர்ன்று பலனோ, இந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற பலனோ, தலைக்குள்ளே இருக்கிற பலனோ, என்னுடைய எலும்புக்குள்ளே இருக்கிற பலனீனங்கள் என்னால் தாங்க முடியலேன்னு சொல்லி நீ கலங்கி நிற்கலாம். ஏன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் அவருடைய பாதத்தில் நீங்கள் ஜெபித்திருக்கலாம். ஏன் எனக்கு இந்த சுகம் கிடைக்கவில்லை, ஏன் எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ கலங்கி நிற்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சார், உன் பாவங்களை நீ அறிக்கை விடும் பொழுது, உன் பாவங்களை நீ அறிக்கை விடும் பொழுது, உன் பாவத்தினுடைய சம்பளம், பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது. அந்த மரண வேதனை நம்ம படாதபடி அன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பாதத்தில் அதிகாலையில் எழுந்திருந்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை நீர் மன்னிங்கன்னு சொல்லி அவர் இரத்தத்தினால் நம்ம கழுகி பரிசுத்தப்படுத்தும் பொழுது, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் இரத்தத்தினால் நம்மளை கழுகிறார். நமக்குள்ளே இருக்கிற நோய்கள், நமக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் மாற்றி நம்முடைய துக்க நாட்களை சந்தோஷமாய் மாற்றுகிறார். 12 வருஷமுள்ள ஒரு பெருமுள்ள ஒரு ஸ்திரீனுடைய விசுவாசத்தை கண்டவர், படுத்து கிடந்த படுக்கையிலே கிடந்த திமிரவாதக்காரனே ஆண்டவர் சுகத்தை கொடுத்தவர். பாருங்க, இன்னொரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். நீங்களும் நானும் தேவனுடைய பாதத்தில் நேரமாய் காணப்படணும், சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ சத்தியத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த வசனம் நம்மளை நடத்த வேண்டும். நம்ம போகையில் வருகையில் அந்த வசனத்தின் மூலமாக நம்ம அறிக்கை விடும் பொழுது, வசனத்தின் மூலமாக நம்ம நடந்து கொள்ளும் பொழுது, நமக்கு வருகிற துன்பங்கள், நமக்கு வருகிற வேதனைகள், நமக்கு வருகிற பாடுகளை எல்லாவற்றிலும் இயேசு நிர்மூலமாக்கி இன்னைக்கு உச்சதமான கோதுமையினாலும் கண்மலில் மேலே இருக்கிற தேனை போல உன்னை போஷித்து திருப்தியாக்கிற தேவன் உனக்கு முன்பாக நிற்கிறார். அருமையான பார்க்கிற என்னுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளே, திருச்சபையின் குடும்பத்தினுடைய பிள்ளைகளே, இந்த யோசுவாவினுடைய மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஒரு விஷயம் நம்ம ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே முகு ஸ்தோத்திரம், கத்தாதி கத்தரே முகு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி 12 வருஷமாய் ஆண்டவரே அப்பா தீட்டு உள்ள ஒரு ஸ்திரீ உள்ளவள் ஆண்டவரே, வைத்தியம் பார்த்தும் அவளுக்கு குணமாகவில்லை ஆண்டவரே. ஓரமாய் உம்முடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது அவளுக்கு சுகத்தை கொடுத்தீங்க அப்பா. ஆண்டவரே முகு ஸ்தோத்திரம். 38 வருஷமாய் படுத்து கிடந்த திமிரவாதக்காரனை பார்த்து ஆண்டவரே, திடன்கொள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்து எழுந்து நடந்து சொன்னீங்களே ராஜா. இன்னைக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே வீடுகளில் இருந்து கொண்டு அவங்களால எழுந்து ஆண்டவரே வேலை செய்ய முடியாதபடி கை கால்களில் திமிரவாத நோயோடு கூட வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறாங்கப்பா, மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. எனக்காக ஜெபிக்க மாட்டாங்களா? எனக்காக குணமளிக்கிற, எனக்கு இந்த சுகம் கிடைக்கிற கடவுள் கடவுள் உதவி செய்வாரா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்குள்ள தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த ஜோஸ்பா டிவி மூலமாய் பார்க்கிற
ஆண்டவரே ஜனங்களுடைய குடும்பத்துக்குள்ள இப்பொழுது ஒரு சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அவங்களுக்குள்ள இருக்கிற சுகர் என்று சொல்லுகிற பாதிப்போடு கூட இருக்கிற ஜனங்கள் இந்த சுகர்னால ஆண்டவரே அநேக குடும்பங்களில் அநேக பேருக்கு காலில் புண்ணுனால ஆண்டவரே அந்த புண்ணு ஆறாம அந்த புண்ணில் மூலமாக ஆண்டவரே அந்த சரீரம் வேதனையோடு கூட இருக்கிறாங்கப்பா. சுகர்னால சிலவர்களுக்கு உறுப்புகள் செயலிழந்து போகிறது அப்பா. இப்படிப்பட்ட நிலைமைகள் அநேக ஜனங்கள் அநேக குடும்பத்தில் இருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பி ஆண்டவரே நீர் குணமளிக்கிற வல்லமைகள் அவருடைய துக்க நாட்களை சந்தோஷமாய் மாற்றும் ஆண்டவரே. இந்த நேரடியாக இந்த ஒளிபரப்பு இந்த ஜோசுவா டிவி மூலமாய் பார்க்குற ஆண்டவரே அப்பா, எனக்கு அல்சர் இருக்கிறதே ஆண்டவரே, என் கண்ணுக்குள்ளே ஒரு பலனினங்கள் இருக்கிறதே ஆண்டவரே, என் எலும்புக்குள்ளே ஒரு பலனினம் இருக்கிறதே, என்னால் எழுந்து நடக்க முடியலையே, என்னால் எழுந்து நடக்க வேலை செய்ய முடியலையே என்று சொல்லி ஆண்டவரே கலங்கி தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலே இருக்கிற பிள்ளைகளை நீர் பாரும் ஆண்டவரே. நீர் பார்த்து ஆண்டவரே நீர் சொல்லுங்கப்பா ஆண்டவரே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு கூட போ, உன் வேதனை நீங்கி நீ சுகமாக இரு என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நீங்கள் சொல்லுங்க ராஜா. Rishmanda fire the lion is claim and do I can is claim and glorified. ஒரு குடும்பத்தில் நான் பார்க்கிறேன், ஒரு தாயாரை பார்க்கிறேன். ஓ நன்றி ராஜா, நீ கண்ணீரோடு கூட இருக்கிறாய். உன் கண்ணில் பயங்கரமான பூல் இருக்கிறது, ஒரு கண் தெரிகிறது, ஒரு கண்ணில் உன் பயங்கரமான அந்த கண் பார்வை குறைந்து கொண்டு என்னுடைய கண் ஒரு பகுதியில் கண்ணு எடுது கண்ணில் வேதனையோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி இந்த வீடுகளில் இருந்து கொண்டு நீ துக்கமாக இருக்கிற இந்த நாட்களில் என்னுடைய ஆவி கண்கள் திறக்கப்படுகிறது, உன்னுடைய கண்கள் திறக்கப்படுகிறது சகோதரியே, உன் கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த மகளுக்கு எப்படிப்பட்ட 100 பலனினம் என்று சொன்னால் உன் வயிற்று பகுதியிலே அடி வயிற்றோடு கூட இருக்கிற வலியோடு கூட நீ இருக்கிற இந்த அற்புதங்கள் நேரத்திலே கர்த்தர் உன்னை தொடுகிறா. ஓ அந்த ஸ்திரீ உள்ள அந்த வஸ்திரத்தை தொட்ட உடனே அவள் சுகம் பெற்றாள். அதே போல இயேசுவை கூப்பிடு, இயேசுவின் நாமத்தை சொல்லு. இப்போ உன்னுடைய இடது கண்ணில் இருக்கிற பலனினங்கள், உன்னுடைய வயிற்று பகுதியில் இருக்கிற பலனினங்கள் இப்பொழுது அப்புறப்படுத்துகிறார். இயேசு உனக்கு குணமாக்குற தேவனாய் இருக்கிறார். நன்றி ராஜா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் காரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜோஸ்வா டிவி மூலமாக நானே இயேசு ஜீவப்ப ஊழியத்தின் மூலமாக அற்புதத்தின் நேரம் ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். புதன்கிழமையிலே 6:30 7 மணி வரை ஒளிபரப்போம். ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.